வீடியோகளுக்கு மேல் வந்திருக்கும் நண்பானவைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நம்ம சிவகார்த்திகேயனோட 21வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டீசர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதோட நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டீசர் பார்த்து ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பேக்டு மூவியாக தான் பார்த்து அந்த திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீசர்லேயே சொல்லியிருக்காங்க. டீசரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருந்துட்டு ஒரு ஆர்மி மேன பார்த்தீங்கன்னா கொலை பண்றான். அவன் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஒரு காட்சி தான் இது. யாராச்சும் சுதந்திர போராட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவங்களும் இந்த மாரி தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொல்றான். ஸோ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த டெரரிசம் மாதிரியான ஒரு கதைக்களத்த தான் போகப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட இன்ட்ரோ பண்றாங்க. இம்பாக்ட்ஃபுல் சோல்ஜர்ஸ்க்கு 20,000 கேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியால இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு காஷ்மீர்ல சோபியான்ல இந்த இடத்துல நம்மலாம் ஒண்ணா இருக்கோம்னா நம்மலாம் ஒரே டீம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த ரஷ்டியா ரஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஆர்மி அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டீம்ல தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு எப்படி அந்த தீவிரவாதிகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த டெரரிசம் எப்படி ஆர்மி மேன அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கான கட்ஸ் எல்லாமே இந்த டீசர்ல விட்டுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ முழுக்க முழுக்க இந்த ஒரு டீசரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கதைக்களத்த சேர்த்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நிறையாவே காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு டீசரை பார்த்து ரொம்பவே சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்க போகுது. ஸோ அதுக்கான கட்மெண்ட் தான் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் படத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது நான் சிவகார்த்திகேயனோட பேர் தான் வந்து அமரன் அமரனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ல முகுந்த் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால இருக்கிற மாரி சிம்பிள் காட்டுவாங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு முகுந்த் அப்படிங்கிற அந்த பேர் தான் பார்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்ப இந்த அமரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட ட்ரெய்லர்ல எதுவும் ரிவீல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை இந்த அமரன்னா அந்த ஆர்மி மேன் தான் அமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த டீசர பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த அமரன் அப்படிங்கிற பேர பத்தி உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சிங்கம் மங்கி ரிவ்யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய விடைபெறுவது உங்களின் நான்.